நாம பார்க்க போகிறது சால்ட் எப்படி காமன் சால்ட் ஆனது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சர்வசாதாரணமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உப்பு ஒரு காலத்தில் எல்லாராலையுமே பயன்படுத்த முடியாத ஒரு பொருளாக இருந்துக்குங்கிறது தான் வரலாறு. இன்னைக்கு சில்லறை வர்த்தகத்தில் கூட பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. மிக பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு நம்ம ஊரில் கீரையும் உப்பையுமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மாற்றம் அவ்வளோ எளிதில் வந்துடலைங்க. 4000 ஆண்டுகள் பழமை கொண்டது இந்த உப்பு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்து கொள்ளும்போது தங்களுடைய ஆடைகளில் உள்ள பாக்கெட்டுகளில் உப்பை நிரப்பி கொண்டு தான் அவங்க திருமணமே செய்வாங்களாம். அந்த அளவுக்கு மங்களத்துக்குரிய பொருளாக அந்த உப்பு இருந்தது. யூதர்கள் ஒரு புதுமனை புகுவிழாவுக்கு போகிறாங்க அப்படின்னா, புதுசாக ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா, உப்பை கொண்டு தான் முதல்ல அவங்க துவங்குவாங்களாம். அதே மாதிரி லண்டனில் போய் அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்களை பார்க்கும் பொழுது அவங்க பிரெட்டுக்கு இந்த உப்பைத்தான் மிக முக்கியமான ஒரு பொருளாக அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. உப்பு அப்போ எல்லாராலையுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அது இல்லைங்கிறது தான் உண்மை. ஒரு காலத்துக்கு பிறகுதான் அது மக்கள் எல்லோருக்குமே பயன்பாட்டுக்குரிய ஒரு பொருளாக அது மாறுது. உப்பை சம்பளமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சம்பளம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அளம் அப்படிங்கிற வார்த்தை எதுனா உப்பு விளைவிக்கக்கூடிய இடத்தை குறிக்கிறது தான் அளம். அந்த காலத்தில் சம்பா நெல்லுக்கு பதிலாக உப்பை கொடுத்ததுனால தான் சம்பளம் அப்படிங்கிற வார்த்தையே வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அந்த சேலரி அப்படிங்கிற வார்த்தையை எழுதி பாருங்க, சால்ட் அப்படிங்கிறதுலேருந்து அந்த சேலரிங்கிறதே வந்தது அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே உரிய பொருளாகத்தான் இந்த உப்பு இருந்தது. அதன் பிறகுதான் இது எல்லோருக்குமான ஒரு பொருளாக மாறுகிறது. மகாத்மா காந்தியடிகள் கூட பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். உப்பை வைத்துத்தான் மிகப்பெரிய ஒரு அரசியலே அந்த காலத்தில் நடந்தது. கோயில்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உப்பு மிளகு இதை மக்கள் காணிக்கையாக கொடுத்தார்கள். கண் திருஷ்டி வராமல் இருக்கணுமா அந்த உப்பை சுற்றி போட்டாங்க. அந்த காலத்தில் நாடக கலைஞர்கள்லாம் நாடகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாடகத்தை சுற்றி 4 பக்கமும் உப்பு போட்டு தான் அந்த நாடகத்தை ஆரம்பிப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, கத்தோலிக்க திருச்சபையில கூட இந்த உப்பையும் மிளகையும் காணிக்கையாக கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு. அதாவது போர்ச்சுகீசியர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கத்தோலிக்க திருச்சபைகள்ல. அப்படி மக்களிடம் காணிக்கையாக பெற்ற உப்பையும் மிளகையும் தனித்தனியாக பிரித்து தனித்தனி கப்பல்கள்ல அந்த போர்ச்சுகீசியர்கள் இந்த கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து உப்பையும் மிளகையும் கொண்டு போயிருக்கிறார்கள். இந்தியாவிலே அப்போ ரொம்ப முக்கியமான பொருள் மிளகு. அந்த மாதிரி ஒரு மிளகு கப்பல்கள் அதே மாதிரி உப்பு கப்பல்கள் என்று தனியாக பிரிந்து போயிருக்கிறதுன்னு சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு வரலாறு இந்த உப்புக்கு இருக்குன்னு பாருங்க. அதிலுமே உப்பை வைத்து கொண்டுதான் ஜாதியே அன்றைக்கு முடிவாகி இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, கொதிக்கிற உலை அரிசியில உப்பு போட்டு சமைக்கிறவர்கள் ஒரு பிரிவினர் என்றும், சமைத்த உணவில் இலையிலே தேவைக்கு தகுந்தபடி உப்பை சேர்த்துக் கொள்கிறவர்கள் இன்னொரு பிரிவினர் என்றும் இன்றைக்கும் அந்த உப்பின் அடிப்படையிலான பாகுபாட்டை நாம் பார்க்க முடியும். அப்படி பல சமூகங்களை பல நாடுகளை பிரிக்கக்கூடிய ஒன்றாக, இந்த உப்பின் அடிப்படையில பிரிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் அது இருந்தது. அப்படி இந்த உப்பு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. எல்லாருக்கும்னா அந்த உப்பு சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது. இன்னைக்கு தான் நம்ம சொல்றோம் உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படிங்கிறோம் இல்லையா. ஆனா ரோம் மன்னருடைய காலத்துல தான் இது ஒரு பெரிய போராட்டமாக மாறுகிறது. அந்த ரோம் மன்னர் முன்னாடி வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை என்னன்னா, சால்ட் இஸ் ஃபார் டு காமன் ஆல், எல்லாருக்குமே இந்த உப்பு வேண்டும், அது எல்லோருக்குமே பொதுவான ஒரு பொருள் என்று சொல்லி மக்கள் வீதியில் இறங்கி போராடுகிறார்கள். அதன் பிறகுதான் இந்த உப்பு எல்லோருக்குமான ஒரு பொருளாக மாறுகிறது. அதனால இந்தியாவினுடைய வரலாறை புரட்டி பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவினுடைய கடற்கரை ஓரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த தூத்துக்குடியிலிருந்து அந்த கோரமண்டல் கடற்கரையிலிருந்து அந்த எல்லா பகுதிகளிலும் கடற்கரைகளையும் பார்த்தீங்கன்னா 12 அடி உயரத்திற்கு 14 அடி அகலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு உப்பு வேலியே அவங்க அமைத்திருக்கிறார்கள். ஏன்னா உப்பு என்பது அரசாங்கம் மட்டுமே தயாரிக்கக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும். சாமானிய மக்களுக்கு அந்த உப்பு போய் சேரக்கூடாது. ஏன்னா இந்தியாவினுடைய மட்டுமல்ல உலக நாடுகள் தங்கள் நாட்டினுடைய வருமானத்துல மிகப்பெரிய பங்கு அந்த உப்பிலிருந்து அவர்கள் எடுத்ததுனால உப்பை அவங்க தனியார்ட்ட கொடுக்காம அரசாங்கத்தினுடைய சொத்தாகவே ஒரு காலத்து வரைக்கும் வச்சிருந்தாங்க. அதன் பிறகுதான் எல்லோருக்குமே பொதுவான ஒரு பொருளாக அது மாறியது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.